இயேசு கை சூம்பிய ஒருவரை பார்த்தார். அதே போல இயேசுவையும் கை சூம்பியவரையும் பரிசேயரும் மறைநூல் அறிஞர்களும் பார்த்தார்கள். பார்வை ஒன்றுதான், ஆனால் அதிலிருந்த எண்ணங்கள் வேற. இயேசு கை சூம்பியவரை பார்த்தது குணம் அடைய வேண்டும் என்கின்ற ஒரு நல்லதொரு பார்வை. ஆனால் பரிசேயரும் மறைநூல் அறிஞரும் இயேசுவையும் கை சூம்பியவரையும் பார்த்த பார்வை குற்றம் கண்டுபிடிக்க வேண்டும் என்கின்ற ஒரு தீமையான பார்வை. அன்புக்குரியவர்களே, நம்மிடம் எப்படிப்பட்ட பார்வை இருக்கின்றது? நல்லதொரு பார்வை இருக்கின்றதா, அல்லது நன்மையிலும் தீமையை காணக்கூடிய ஒரு பார்வை இருக்கின்றதா? அதே போல நற்செய்தியில் நாம் மேலோட்டமாக வாசிக்க கேட்டால் ஒரே ஒரு நலமற்றவர் மட்டும் அங்கு இருப்பதாக நாம் வாசிக்கின்றோம். ஆனால் நாம் அதை வேரூன்றி நாம் பார்த்தால் இரு வகையான நலமற்றவர்கள் அதில் இருக்கின்றார்கள். கை சூம்பிய ஒருவர் உடல் நலத்தினால் நலமற்றவர். ஆனால் எண்ணத்தாலும் சிந்தனையாலும் குறைபாடு கொண்ட பரிசேயரும் மறைநூல் அறிஞர்களும் இரண்டாம் வகையான நலமற்றவர்கள். உடலில் உள்ள நலத்தை நாம் குணப்படுத்தி விடலாம், ஆனால் மனதில் உள்ள குறைபாடை எதை கொண்டு நாம் குணப்படுத்த முடியும்? ஆண்டவர் கூறுகின்றார், நன்மை செய்வதா தீமை செய்வதா, உயிரை காப்பதா உயிரை அழிப்பதா என்று அந்த கேள்வியை கேட்கின்றார். இதே கேள்விகளை இன்று நமக்கும் அவர் கேட்கின்றார். நன்மை செய்ய போகிறீர்களா, தீமை செய்ய போகின்றீர்களா? உயிரை காக்க போகின்றீர்களா, உயிரை அழிக்க போகின்றீர்களா என்று. ஆண்டவர் மற்ற அதிசயங்களையும் அருள் அடையாளங்களையும் செய்கின்ற பொழுது, நான் உனது நம்பிக்கை நலம் அடையும், எனவே நம்பிக்கையோடு செல் என்று அவர் சொல்லி அனுப்பிவிடுவார். ஆனால் இன்றைய நற்செய்தியில் கை சூம்பியவரை நோக்கி எழுந்து நடுவே நில்லு என்று அவர் அழைக்கின்றார். ஏனென்றால் இயேசு வாழ்ந்த காலத்திலும் யூத சமூகத்திலும் ஏதேனும் ஒரு நபர் தொடர் நோயினால் பாதிக்கப்பட்டு இருந்தார், அவர் சபிக்கப்பட்டவர், ஆண்டவரால் தண்டனைக்கு உரியப்பட்டவர் என்று அவர்கள் அனைவரும் எண்ணிக்கொண்டிருந்தார்கள். எனவே மக்கள் அவர்களை ஒதுக்கி ஓரம் தள்ளி வைப்பார்கள். அவருடைய வாழ்வில் மாற்றத்தை இயேசு கொண்டு வருகின்றார். எழுந்து நடுவே நில்லும் என்று அவரது வாழ்வில் மீண்டும் ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்துகின்றார். வாழ்வில் ஒரு புது வாழ்வை அவர் ஏற்படுத்துகின்றார். எத்தனையோ நாட்கள் நாம் ஒதுக்கி ஓரம் தள்ளப்படுவோம். ஆண்டவரோடு நாம் இருந்தால் மீண்டும் நமது வாழ்வில் நாம் மையமாக மாறுவோம். சற்று நாம் சிந்தித்து பார்ப்போம், நமது பார்வை எப்படிப்பட்ட பார்வையாக இருக்கின்றது? நாம் பிறரை எந்த நோக்கத்தோடு பார்க்கின்றோம்? அதே போல நாம் எந்த ஒரு மனநிலையோடு வாழ்கின்றோம்? நல்லதொரு மனநிலையோடு வாழ்கின்றோமா, அல்லது வெளிப்புறம் ஒன்றும் உட்புறம் ஒன்றுமாக வைத்துக் கொண்டு நாம் வாழ்கின்றோமா என்று. இயேசு இருவருக்கும் வாய்ப்பை தருகின்றார். கை சூம்பியவருக்கும் வாய்ப்பை தருகின்றார், மனதில் குறைபாடு கொண்ட பரிசேயருக்கும் மறைநூல் அறிஞருக்கும் வாய்ப்பை தருகின்றார். வாய்ப்பை பயன்படுத்தி கொண்ட கை சூம்பியவர் நலமற்று வீடு திரும்பினார். ஆனால் வாய்ப்பை நழுவிவிட்ட பரிசேயரும் மறைநூல் அறிஞரும் கோப வெறி கொண்டு மோசமான நிலைக்கு அவர் செல்கின்றார்கள்.